சரி அதுக்கடுத்து இன்னொரு ஒண்ணு எனக்கு ஒரு பார்க்குறேன் நெறைய இது. கில்ல வந்து போட்டு சம்மந்தம் இல்லாம அடிக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. எதனால கில் அடிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன்? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றா. கில்லுக்கு ஏன் இவ்வளவு ஹேட்னா, ஏன்னா இப்ப திடீர்னு கேப்டன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கரெக்ட்டா? யாருமே வந்துட்டு அடுத்த கேப்டன் கில் தான் டெஸ்ட்ல அப்படின்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? அதுவும் இந்த சீரியஸ்க்கு முன்னாடி நீ எடுத்து பார்த்தேன்னா நீ ஆக்கியிருப்பியா? 25 இல்ல. 30 ஆவரேஜ் வச்சிருக்கான். ஓவர்சீஸ்ல 12 ஆவரேஜோ 13 ஆவரேஜோ இங்கிலாந்துல வச்சிருந்திருக்கான். நீ வந்து எடுத்தோடனே கேப்டனா வந்து யாருமேனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மேபி அதனால இது பண்றாங்க. பட் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டான். சரி என்னால முடியும். நான் எவ்வளவு 750 ரன்ஸ் அடிச்சிருக்கான் 5 மேட்ச்ல. எனக்கு அது உண்மதான் புரியல. ஏன்னா அவனுக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். லைக் அவனுக்கு கேப்டன்சி கிடைக்குங்கிறது. ஆனா யாரு கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய ஹானர். யாருக்கு தான் ஆசை இருக்காது டீம லீட் பண்ணணும்னு. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் குடுத்து தான் ஆகணும். இப்ப ஏன் நம்பர் 4ல ஆடுனா என்ன சொல்றாய்ங்க? என்ன ஸ்விங்குக்கு பயந்துட்டு இன்னும் பின்னாடி போயிருவான். இன்னும் ஸ்விங் ஆரம்பிச்சுன்னா நம்பர் 7ல ஆடுவான் மாரி சொல்றாங்க. ஏன் அப்ப எல்லா டீம்ல நம்பர் 4 ஆடுறவன்லாம் என்ன பயந்துட்டா போய் ஆடுற மாரி, அந்த மாரி தான் இவங்க சொல்ல வரானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்லியும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவனுக்குமே என்ன இப்பதான் இன்னும் அவனுக்கு ஏஜ் நெறையா இருக்கு. ஸோ அவனையுமே நம்ம கொஞ்சம் பேக் பண்ணி தான் ஆகணும். இருக்கு நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்லலாம் நல்லா அடிக்கிறான். கொஞ்சம் ஸ்விங் கண்டிஷன்லாம் பொறன்னு எல்லாமே ஒத்துக்கிறேன். அப்படி பார்த்தா அப்ப வீக்னஸே இல்லாத பேட்ஸ்மேன் எங்க இருக்கா? எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வீக்னஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்த்துட்டா எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் போணும்.